நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூஜைக்கு எல்லாம் தயாரா இருக்கா? எல்லாம் தயாராயிடுத்து சுவாமி. எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீள். என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப நாளா மனசுல இருக்கிற பயத்தையும் பாரத்தையும் உங்களாண்ட இறக்கி வச்சிடலான்னு வந்திருக்கோம் சுவாமி. மனுஷாலோட பயத்தை போக்கி அவளோட பாரத்தெல்லாம் தாங்கிக்கிறவா நாம. நமக்கு என்ன பயம்? எல்லாம் நம்ம மடத்தை பத்தியும் அதோட எதிர்காலத்தை பத்தியும் தான் சுவாமி. சொல்லுங்க. களி முத்தி போயிடுது சுவாமி. மனுஷெல்லாம் மிருகமாயிண்டே போயின்னு இருக்கா. போட்டி பொறாம பணம்னு எல்லாம் பேயா அலைஞ்சின்னு இருக்கா. இந்த வெள்ளைக்காரெல்லாம் நம்ம அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டு வரா. இப்படியே போனா நம்ம இவ்வளவு காலமா கட்டி காத்து வந்த நம்ம மடத்தோட பெருமையெல்லாம் மண்ணோட மண்ணா மக்கி போயிடுமோன்னு பயமா இருக்கு சுவாமி. இது ஆதிசங்கரோட அஸ்திவாரம். அவ்வளவு சீக்கிரத்துல ஆடி போயிடாது. இன்னைக்கு நேத்தி இல்ல, 2000 வருஷமா எவ்வளவோ எதிர்ப்புகள், எத்தனையோ படையெடுப்புகள், அத்துமீறல்கள், ஆதிக்கங்கள் எல்லாத்தையும் கடந்து மனுஷால நெறிப்படுத்தி ஞானத்தை போதிச்சு அன்பையும் அறநெறியும் இந்த லோகத்துல பரப்பிண்டு இருக்கிறது நம்ம காமக்கோடி மடம். நீங்களும் நானும் இல்லாம போயிடலாம். ஆனா இந்த பூமியில கடைசி ஜீவராசி இருக்கிற வரை நம்ம மடத்தோட பணி தொடரும். நமக்கு பின்னால வர்றவா அந்த பணிகளை சிறப்பா செய்வான்னு நம்பிக்கையோட இருந்தோம். நீங்க இருக்கிறதால நாங்க நம்பிக்கையோட இருக்கோம் சுவாமி. ஆனா உங்களுக்கு அடுத்து எங்களையும் இந்த லோகத்து மனுஷாலையும் வழி நடத்த போறது யாருன்னு தெரியாம நாங்க தவிச்சுட்டு இருக்கோம். கட்டளையிடுறது அந்த கருணாகரை, யாருன்னு கை காட்டுறது மட்டும்தான் நாம தேடின்னு இருக்கிறது வேத சாஸ்திரங்களை கரைச்சி குடிச்ச பண்டிதர்க்காகவோ மேதாவிக்காகவோ இல்லை. பாவப்பட்ட மனுஷாளுக்காகவே இந்த மண்ணில் ஜனிக்க போற ஜெகத்குருவுக்காக இருள் சூழ போற இந்த 20ஆம் நூற்றாண்ட தன் ஞான ஒளி மூலமா மீட்டெடுக்க போற அந்த மகாபுருஷருக்காக, கஷ்டத்துல சிக்கி தவிக்கிற மனுஷாளுக்காகவே அவ கண் முன்னாடியே தோன்றி கருணை காட்ட போற கடவுளுக்காக. அப்போ ஆதிசங்கரரே பிறக்க போறாருன்னு சொல்றேளா? என் அப்பன் அந்த அருணாச்சலேஸ்வரனே அவதரிக்க போறார்னு சொல்றேன். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. புனிதமான இந்து மதம் மிகவும் தொன்மையானது. பல லட்சம் ஆண்டுகள் கடந்து இன்றும் அழியா புகழோடு உலகெங்கும் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்து மத கலாச்சாரத்தையும் அத்வைத வேதாந்த சித்தாந்த சம்பிரதாயங்களையும் நெறிப்படுத்தி நமக்கு கற்பித்தவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் 2000 வருடங்களுக்கு முன்பு தோற்றுவித்த இந்த காஞ்சி காமகோடி பீடமானது இந்தியாவில் மதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு வரலாற்றின் புனிதம் மிக்க பயணம். அவரின் மறு உருவாய் தோன்றி நமக்கு ஆசி வழங்கும் நடமாடும் தெய்வம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறே இத்தொகுப்பு. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அற்புதங்களையும் நன்மைகளையும் கொண்ட அவரின் வாழ்க்கை வரலாற்றோடு நாமும் பயணிப்போம்.
மகா மகா, உனக்காக திருவண்ணாமலை போயிட்டு அந்த அண்ணாமலையார சேவிச்சுட்டு வந்தேன். இந்தா குங்குமம் எடுத்துக்கோ. மாமா வந்திருக்காரா? வந்து கணபதியோட பேசிட்டு இருக்க. நீங்க சத்த உட்காருங்கோ, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரி. கணபதி, இது என்ன ராகம்னு சொல்லு. மதிமாவதி. கிட்ட வந்துட்டுடா குழந்தை. ஆனா தப்பு. நீ மத்தியமாவதின்னு சொல்லிட்ட. ஆனா இந்த ராகம் ரேவதி ராகம். ஒரு சுரந்தான் வித்தியாசம். இப்ப வாசிக்கிறேன் பாரு. ஏன்னா குழந்தைய போட்டு இப்படி வாட்டி வதைக்கிறே? என்னடி இப்படி சொல்லிட்ட? இவ பரம்பரை பத்தி நோக்கு தெரியாதா? இவ பாட்டனார் கணபதி சாஸ்திரியார் இருக்காரே, அவ ஞானத்தையும் திறமையும் பார்த்து ஆச்சாரியார் தன்னோட மடத்திலே வச்சுட்டார். அப்பேற்பட்டவா பேரப்புள்ள, அவ புகழ காப்பாற்ற வேண்டாமா? போதும் போதும், உங்காத்த பெருமையே பாடின்னு இருப்பேளே. எங்க வம்சத்திலேயும் தான் பெரியவா இருக்கா, அவளை பத்தி எதுவும் பேச மாட்டேளே. இந்த பொம்மநாட்டிங்க புகுந்த வீடு சொர்க்கமாவே இருந்தாலும் பிறந்தாத்து பெருமை பேசலைன்னா தூக்கமே வராதே. கல்யாணம் ஆனதும் பிறந்தாத்த மறந்துடணுமா என்ன? என்ன மம்மி இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கேள்? அதானே, இப்படிதான் மகா. இவ எப்பவுமே அவாத்து பெருமையை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. அது சரி, 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டேல. நேக்கு எதுக்கு இந்த வம்பு? இந்த பாருடா அம்பி, உங்க அம்மா விட்டு மனுஷாலும் பெரியவாதான். உங்க பாட்டனார் கோவிந்த தீட்சிதர் இருக்காரே, அவர் நாயக்கர் அரண்மனையில முதல் மந்திரியா இருந்தவர். அவர் மகன் வெங்கடமிகி பெரிய இசை ஞானவான். அவர் தான் 72 மேலகர்த்தா வரிசையை இயற்றியவர். மகா, இந்த காபி பொடி எங்க வாங்கின? ஏண்டி, நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்னென்னவோ கேட்டு இருக்கிய. இல்லன்னா, காபி ரொம்ப நன்னா இருந்தது. அதான் தெரிஞ்சா நாமளும் ஆத்துக்கு வாங்கிட்டு போலாமேன்னு தான். நீங்க தான் காப்பின்னா பிரியமா குடிப்பேள, அதான் கேட்டேன். நீ சொல்லுடிமா. நம்ம மேலத்தெருல பங்கஜ மாமி இருக்காலோனோ, அவ பட்டணத்துல இருந்து காப்பி பொடி வாங்கி விக்கிறா. 3/4 நாக்கு 4 படி தரா. என்னது 3/4 நாவா? நீ என்ன சொல்ற? எங்க காலத்துல 1/4 நாவுக்கு 1 வாரத்துக்கு தேவையான அரிசி பருப்பே வாங்கிடுவோம். இப்பெல்லாம் விலைவாசி ஏறிண்டே போறது. ஏண்டே, நிறைய மாச கர்ப்பிணி பார்க்க வந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிய. ஆமாண்ணா, வந்த வேலையே மறந்துட்டேன். என்னடிமா, நாள் சொல்லிட்டாளோ? சொல்லிட்டா மாமி, இன்னும் 2 இல்லைன்னா 3 நாள் ஆயிடும்னு சொல்லிருக்கா. இந்த நேரம் பார்த்து சுப்பிரமணி வேலை வேலைன்னு வெளியுள்ள சுத்திட்டு இருக்கானே. வாயும் வயிறுமான ஆத்திக்காரியை விட்டுட்டு அப்படி என்ன பொல்லாத வேலை? அவன் வரட்டும், நான் கேக்குறேன். ஏண்டிமா, எப்ப வரான்னு தெரியுமா? இன்னைக்குள்ள வந்துருவேன்னு சொன்னார். இனி அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஐயா, நீங்க சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தானே? ஆமா. ஊரு விழுப்புரம் தானே? என்ன தெரியுதா உங்களுக்கு? இல்ல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. என் பேரு ஜெகநாதன். நான் இங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வேலை விஷயமா ஒரு அதிகாரியை பார்க்கணும்னு காத்துட்டு இருக்கேன். உத்தியோகம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீங்க ஊருக்கு கிளம்புங்க. அதுக்குள்ள உங்க ஆத்துக்காரி பிரசவிச்சிட போறா. எல்லாரும் அந்த நல்ல விஷயத்துக்காக தான் காத்துட்டு இருக்கோம். ஆனா இன்னும் 2-3 நாள் ஆகும்னு மருத்துவச்சி சொல்லிருக்கா. 2-3 நாளா? இப்ப பிறக்க போறது அந்த ஞான பெருங்கடல் இந்த லோகத்துல ஜனிக்க போறது. அவனை நல்லா பாத்துக்க. ஐயா, ஐயா பெரியவரே, செத்த நில்லுங்கோ. பெரியவரே, என்னாச்சு? யாரோ தேடிட்டு இருக்கேள்? அது இங்க ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். நான் மேல இருந்து கீழே இறங்கி வரதுக்குள்ள அவரை காணும். யாரு? அவர் பேரு ஜெகநாதன் சொன்னார். இங்கதான் வேலை பாக்குறேன்னா. ஜெகநாதனா? அப்படி யாரு இங்க வேலை பார்க்கலையே? இல்ல, ஒரு 50லேருந்து 60 வயசு இருக்கும். இங்கதான் பேசிட்டு இருந்தார். கீழே இறங்கி வரதுக்குள்ள காணுமே. அப்படி ஒரு ஆள் இல்லவே இல்லை. நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க. இல்ல, சரி, அதை விடுங்கோ. ஐயா கூப்பிடுறார், வேலை போங்க.
शङ्कर जय जय शङ्कर நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா மகா என்னடி என்னது? என்னாச்சு? மகா என்னது? மகா என்ன? மகா மகா என்னடி பார்த்து வரக்கூடாதோ? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஈஸ்வரா, வாயு வயிறுமா இருக்கியே, இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ பகவானே, நான் என்ன பண்ணுவேன்? என்னடா இது மச மச நின்னுட்டு இருக்கேன்? போய் மருத்துவ வச்சியை கூட்டிட்டு வாங்க. போங்க, இவனையும் அழைச்சிட்டு போங்க. செத்த பொறுத்து முடியுமா? ஒண்ணும் பயப்படாத. ஏதோ குழந்தை அழுற மாதிரி சத்தம் கேட்கறது. யாரோட குழந்தை? கொஞ்சம் அழுகையை சாந்தப்படுத்த சொல்றியா? இங்க எந்த குழந்தையும் இல்லையே சுவாமி. என்ன உறங்க வச்ச நாளிலேயே நீயும் உறங்கிட்டியா நீலகண்டா? அந்த பிஞ்சு குழந்தை அழற சத்தம் உன் காதுல விழறதா இல்லையா? அழற சத்தமா? இல்லையே, எனக்கு கேட்கலையே சுவாமி. நான் கண்டது கனவானால் என் காதுல இன்னும் ஒலிச்சுட்டே இருக்கு. அழுகையின் ஒலி அதிசயம்தான். பொண்ணு இல்லடிமா, பொண்ணு இல்ல. செத்த பொறுத்துக்கோமா, பொறுத்துக்கடிமா, செத்த பொறுத்துக்கோ. ரொம்ப பயமா இருக்கு. பொண்ணு இல்லம்மா, பயப்படாத. கரு ஜனிச்ச நாள்ல இருந்து வலியே இல்லைன்னு ஆனந்தப்பட்டேன். அதுக்கு தான் பகவான் சோதிக்கிறான் போல இருக்கு. பயப்படாதீமா, அனுதினமும் பகவானே கதின்னு இருக்கிற நம்ம வாழ பகவான் சோதிக்கவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். உயிரெல்லாம் உருகுதே உனது புகழ் பாடவே, மனமெல்லாம் மருகுதே உனது முகம் காணவே. வேதங்கள் நாதங்கள் நீ போற்றுவாய் இறைவா, பாவங்கள் சாபங்கள் பறந்தோடவே துணைவா. அனைத்தையும் அறிந்திடும் ஜெகத்குரு நீ. பகவானே, ஈஸ்வரா, எல்லாம் நல்லபடியா ஆயிடுத்து போல. ஆயாய் வந்தாய் ஆதி சிவசங்கரா, அவமாய் நின்றாய் பரம சிவசங்கரா. பரம்பொருளே, என்ன அதிசயம் இது! என் கண்ணுல தோன்றிய காட்சிகள் எதை உணர்த்துறதுக்காக நீயே அவதரிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தேனே, அதை உண்மையாக்கவா? என் முடிவோட தொடக்கும் அந்த பாலகன்னா அவனை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குமா?
ஞான ஒளி ஏற்றினாய். கார்மேகமாய் படர்ந்தாய், கருணை மழை என பொழிந்தாய். தூயவா துறவு கொண்ட பாலசேகரா, சங்கரா ஜெய சங்கரா, தண்டமேந்திய தாண்டவா, குருவாய் வருவாய் நடராஜ ரூபனே, திருவாய் மலர்வாய் நீலோக சாந்தமே. சங்கரா 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 ஜெய சங்கரா. உயிரெல்லாம் உருகுதே உனது புகழ் பாடவே, மனமெல்லாம் மருகுதே உனது முகம் காணவே. வேதங்கள் நாதங்கள் நீ போற்றுவாய் இறைவா, பாவங்கள் சாபங்கள் பறந்தோடவே துணைவா. அனைத்தையும் அறிந்திடும் ஜெகத்குரு நீ, ஆயாய் வந்தாய் ஆதி சிவசங்கரா, தவமாய் நின்றாய் பரமசிவ சங்கரா. சுப்பு வந்துட்டானே. என்ன சுப்பு நீ இந்த மாதிரி நேரத்துல எங்க போயிட்டு? நீ அந்த பகவான் தான் உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கார். வா 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 உள்ள வா. மகா, உன் ஆத்துக்காரர் வந்துட்டார். குழந்தைய அவர்கிட்ட காட்டுங்க. சாஸ்திரியாரே, புள்ளையாண்டா உங்க ஜாடியை அப்படியே உரிச்சு வச்சிருக்கான். பிறந்ததுல இருந்து பாக்குற அழவே இல்ல. இப்ப அப்பாவை பார்த்தது எப்படி சிரிக்கிறான் பாருங்க. மகா நல்லாதானே இருக்கா? நீக்கு ஒன்றும் இல்லைண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மகா, ரொம்ப சந்தோஷம். குழந்தையோட முகத்துல தெய்வீக கலை தெரியுது. இவன் பிறந்த நாளையும் நேரத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது இவன் ஒரு அபூர்வ குழந்தைன்னு மட்டும் தெரியுது. என்ன போய் சொல்றேன்? புத்தரும் திருவள்ளுவரும் இதே வைகாசி மாசம் அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவாதான். கட்டம் பார்த்து பொழைப்பு நடத்துறேன் வாயால சொல்றேன். இவன் இந்த உலகத்தை அழியா புகழோட ஆள போறது சத்தியம். சங்கர ஜெய ஜெய சங்கர. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டிமா மகா, உன் குழந்தைக்கு எப்ப பேர் வைக்க போறதா இருக்க? வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாளாம். கூடவே வளர்ப்பறையும் வரதுனால அன்னைக்கே பேர் வைக்கிற விழாவை வச்சிடலான்னு இருக்கோம். மாமாவை அழைச்சிட்டு நீங்களும் கண்டிப்பா வரணும். அதுக்கு என்னடிமா, பேஷா வந்துடுறோம். என்னக்கா குழந்தை தூங்கிட்டு இருக்கானா? இவ்வளவு நாளை விளையாடிட்டோம், பாலை குடிச்சிட்டு இப்பதான் தூங்குறான். தடபுடலா தயாராயிட்டு இருக்கு. என்ன சமையல் உங்க ஆத்துல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, இப்பதான் அரிசியை உலையில போட்டுட்டு சாம்பாருக்கு கறிக்காய் நறுக்கின்னு இருக்கேன். ஏண்டி தானோ, நேத்து பார்வதி பொண்ணு காயத்ரியை பத்தி சொல்லிட்டு இருந்தியே, என்னாச்சு? அது ஏன் மாமி கேக்குறீங்க? அவ பண்ண காரியம்தான் மேல தெருவுல தலைப்புச் செய்தியா பறந்துட்டு இருக்கு. ஏண்டி மகா குழந்தை அழறா? பசிக்கிறதோ என்னமா?
பால் குடிச்சிட்டு படுத்தான். எறும்பு எதுவும் கடிச்சிடுதோ என்னவோ? இல்லையே, ஏன் அழறான்னு தெரியலையே. கூட என்னப்பா என்னப்பா வேண்டாம். என்னம்மா இத்தனை பொம்மநாட்டிகள் இருக்கு? தங்கம் என்னப்பா? ஜோ 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 என்னம்மா? பகவானே, என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் இப்படி அழறான்? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அழாதப்பா அழாதப்பா, என் கண்ணெல்லாம் இங்க பாரு. மகா. ரோ 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 ரோ. ஒண்ணும் இல்ல. என்னது இது? குழந்தை இவ்வளவு நேரமா அழுதுன்னு இருக்கு. என்னன்னு தெரியல, அழுதுன்னே இருக்கான். நாங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறோம், அழுக நிறுத்தவே மாட்டேங்கிறான். அழாதப்பா. ஒண்ணும் இல்லம்மா. மகா, போய் சத்த வேப்பில பறிச்சுட்டு வா போ. எதுக்கு மம்மி? நீ பறிச்சுட்டு வா போ. என்னடா கண்ணா? ஒரு நிமிஷம் எங்கிட்ட கொடுங்க. ஒண்ணும் இல்லப்பா ஒண்ணும் இல்லப்பா. ஓணும். சரி 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 சரி. ஏன்னா சத்தேங்க, சீக்கிரம் வாங்க. கண்ணுக்குட்டி கழுத்துல கயிறு மாட்டிட்டு இருக்கு. இதோ வரேன். மாமி சத்தவன புடிங்க. வாங்கண்ணா. என்னம்மா? சீக்கிரம் கயிறு எடுத்து விடுங்கண்ணா. அச்சச்சோ. அது உயிருக்கு ஆபத்தாயிட போறது. மன்னிச்சிடுமா. ஈஸ்வரா, செத்த தாமதமா இருந்தா கண்ணுக்குட்டியோட பிராணனே போயிருக்கும். அந்த பகவானுக்கு தான் நன்றி சொல்லணும். அட, இங்க பாரு அதிசயத்தை. குழந்தை அழுத நிப்பாட்டிட்டான். எதுக்காக அழுதா, என்ன காரணத்துக்காக நிப்பாட்டினான்னு ஒண்ணுமே புரியலையே. மகா, உன் புள்ளையாண்டா ரொம்ப விசித்திரமான வண்டி. சரி சரி சரி, வாங்க உள்ள போலாம். ஆயாய் வந்தாய் ஆதி சிவசங்கரா, பவமாய் நின்றாய் பரமசிவசங்கரா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.